ஸோ இந்த வெட்டி வேற அறுகோணத்தில் நீங்கள் வரைஞ்சிருக்கிற சரவண பவா மேலே ஒரு 2 ரூபாய் காயின், 6 2 ரூபாய் காயின், அதில் மேலே சந்தனம், நல்ல சந்தனம், இழைச்ச சந்தனமாக இருக்கட்டும், நல்ல மனமுள்ள சந்தனம். சந்தனம் என்னால் வாங்க முடியல, சாண்ட்லுட் ஆயில் கிடைக்கிறது, அதில் ஒரு ட்ராப், அது மேலே இந்த வெட்டி வேர். ஸோ 6 2 ரூபாய் காயின், நடுவில் விளக்கோ வேலோ முருகன் படமோ இது எல்லாம் வச்சுட்டு அழகாக நீங்கள் வெள்ளை கலரில் பூ வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி யூஸ்வலாக முருகனுக்கு சிவப்பு பூ, செவ்வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாம் தாண்டி நம்மளுடைய தூய்மைத்தனத்தை காட்டக்கூடியது வெள்ளை, வெண்மை. ஓகே, வெள்ளை எல்லா கலரும் கலந்த கலர். ஸோ நித்திய மல்லியோ முல்லையோ போன்ற வெள்ளை பூக்கள் கொஞ்சம் அர்ச்சனைக்குரியதாக வச்சுக்கோங்க. இதே சந்தனமும் அது மேலே வெட்டி வேரும் 6 காயினில் வச்சுக்கோங்க. விளக்கோ வேலோ இதை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வெள்ளை பூவால் ஒரு மந்திரம் நான் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தால் பூஜை எத்தனை முறை பண்ணணுங்கிறதும் இருக்குது. நம்ம கந்தசஷ்டி கவச்சத்தில் ஒரு 36 உருக்குண்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ 36ங்கிறது முருகனுக்கு விசேஷமான நம்பர். ஏன்னா 36 6 3 9, 9ங்கிறது செவ்வாயுடைய நம்பர். செவ்வாய் தான் முருகன்.